நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து கிரேவிங் ஃபுட் சீரியஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு காலையில் வாக்கிங் போயிட்டு வந்து வீட்டில் உள்ள ஒரு சின்ன தோட்டம், அது மெயின்டைன் பண்ணாத தோட்டம், அது மாட்டம் வளருது. கருவேப்பிலெல்லாம் பறிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். முருங்கை மரம் எப்படி வளர்ந்துருக்கு, தென்னை மரம் எப்படி ஆகிருக்கு, எல்லாமே அது இடக்கு முடக்கா வளர்ந்துருக்கு. நமக்கு ஒன்றுமே பறிக்கவே முடியாது. பக்கத்து வீட்டில் தான் போய் காயெல்லாம் பறிக்க முடியும். அப்பப்போ கீரை மட்டும் பறிச்சுப்பேன். தேங்காய் அதுவாக விழுகும். அவ்வளோதான் எங்கள் வீட்டு தோட்டம். நாங்கள் மாட்டோம் காயில் இதெல்லாம் வாங்கிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு சண்டே நாளைக்கு வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கூடவே வாங்கிட்டேன். இதான் எங்கள் வீட்டு மருதாணி மரம், ஓமவல்லி, அத்தியாவசியமான சோத்துக்கத்தாழை அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அது அப்பப்போ மழை பெஞ்சு அதுவாக மெயின்டைன் ஆகிக்குது. அதெல்லாம் ஸ்ரத்தையாக எதுவுமே பராமரிக்கலை. இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காய் பாருங்கள். இந்த வெள்ளரிக்காய் சீசனே கிடையாது. அந்த வெள்ளரிக்காய், நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், பீர்க்கங்காய், சப்போட்டா, கொய்யாப்பழம், தக்காளி பழம், கேரட்டு, அப்புறம் வந்து வெள்ளைப்பூடும், அந்த இது வரவழியிலே ஒரு பலசருக்கு ஸ்டோரும் இருக்குது. அதில் வந்து சால்ட்டும் பாக்கி உள்ளதுக்கு ஒரு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தேன். வந்து நல்லா கழுவிட்டேன். இன்றைக்கி வந்து கேரட்டு, பீர்க்கங்காய், வித்தியாசமாக ஒரு சாலட் பண்ணேன். அதுக்காக தான் இன்றைக்கி காமிக்கிறேன். மாதுளம்பழத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் தேன் விட்டு அதில் பச்சை மிளகாயும் கிள்ளி போட்டு பெப்பரும் போட்டு எலுமிச்சம்பழமும் போட்டிருக்கேன். ஸோ எல்லா சுவை, புளிப்பு, இனிப்பு சுவை. நான் அந்த காலத்தில் கொடுக்காப்புளி அந்த இது சாப்பிடுவோம்ல, அந்த புளி மிட்டாய் கணக்கில் சாப்பிடுவோம்ல, அது போல் டேஸ்ட்டில் இருந்தது. இன்றைக்கி வந்து மணத்தக்காளி குழம்பு, ஸ்பெஷல் கருணக்கிழங்கு மசியல், இதெல்லாமே நிறைய தடவை போட்டுட்டேன் என்னுடைய வீடியோவில். அதனால் வந்து நான் செய்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து நம்ம புளி குழம்பு பொடி, அதனால் மணத்தக்காளி வத்தலுக்கு போட்டு இன்றைக்கி டக்குன்னு ஒரு குழம்பு பண்ணிவிட்டு பீர்க்கங்காய் அந்த கரைச்சி வச்ச புளி எல்லாத்தையும் போட்டு நான் வந்து சாயங்காலத்துக்கு அடைக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பீர்க்கங்காய் சட்னி அரைச்சிடணும். இந்த கணக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அஸ் யூஷுவல் இதெல்லாம் வந்து பழைய வீடியோவில் நிறைய தடவை போட்டிருக்கேன். நேற்று வந்து இந்த ஹோட்டல் போயிருந்தேன், ராஜ்பவன் ஹோட்டல். நிஜமாகவே சூப்பராக இருந்தது. ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தால் அந்த ஹோட்டலுடைய எஃபெக்ட் வந்து விதின் 1 ஹவரில் தெரிஞ்சு போயிடும். நெஞ்ச கறிக்கும், வாமிட்டிங் வராப்பில் இருக்கும், ஒரு மாதிரி அனீசியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. நேற்று வந்து நாங்கள் காலையில் சாப்பிட்டது தான். அப்புறம் நைட்டு கொஞ்சம் மோர்ஸாக சாப்பிட்டோம். இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிடல, ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டோம். அதனால் அந்த மினி டிஃபன் வந்து சூப்பராக இருந்தது. இங்கே மதுரை மக்கள் வந்து இங்கே ஐயர் பங்களாவில் இருக்கிறவங்க ஒரு தடவை தாராளமாக ட்ரை பண்ணலாம். 70 ரூபா தான், நல்லாயிருக்கு. ஓகேயா, இன்றைக்கி இந்த குழம்பையும் வச்சாச்சு. இன்றைக்கி நான் வந்து என்னென்னா இந்த சாலடு, நான் எந்திரிச்சது லேட்டு, வாக்கிங் போனது லேட்டு, காய்கறி வாங்கிட்டு வந்தது லேட்டு, எல்லாமே லேட்டு தான். பட் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து காய்கறி வந்து கிரேவிங் ஃபுட்டுங்கிறது வந்து நம்ம பண்ணுறப்ப வந்து நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கும் உடனே. அதான் கீரை, அரைக்கீரை. இன்றைக்கி வந்து சாதாரணமாக தான் வெறும் சாதம், கருணக்கிழங்கு மசியல், அரைக்கீரை, வத்த குழம்பு தான். ஆனால் எனக்கு வந்து இந்த துருவி தரத்துக்குலாம் ஹஸ்பண்ட் துருவி கொடுக்கறதுனால எனக்கு அந்த காய்கறி கட் பண்ணுறது, துருவி கொடுக்குறதெல்லாம் ஈஸியாக இருக்கிறதுனால டக்குன்னு சமைச்சிடுறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அல்லது அந்த சாலடு போடுறதுக்கு வந்து நம்ம காய்கறி துருவணும், அல்லது மிக்சினில் போட்டு காய்கறி கட்டாக வச்சுருந்தா அதில் போட்டு எடுக்கலாம். இன்றைக்கி சாதம் பாருங்கள். எனக்கு ஒரே ஒரு பக்கோடா நேற்று வாங்கிட்டு வந்தது. நேற்று ஸ்நாக்ஸே சாப்பிடல, ஹோட்டலில் சாப்பிட்டதுனால அப்படியே அந்த மோர் சாதத்துக்கு தொட்டுப்போன்னு சொல்லிட்டு பக்கோடாவும் எடுத்தாச்சு. இந்த குழம்பு கொஞ்சம் இன்றைக்கி தனியாக போய் எடுத்து, மற்றபடி இன்றைக்கி நாள் வந்து சூப்பராக இருக்கும்.